எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது விதமாய் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதை அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் அனைவரால் போற்றப்படுகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் காணப்பட்டாலும், ஒரு செல்வந்தனாக காணப்பட்டாலும், ஆரம்பம் அர்த்தமானதாய் காணப்பட்டது. தேவன் அவனை தெரிந்து பிரித்தெடுத்த பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுத்தான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பி முழுமையாக அர்ப்பணித்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது. அவைகளை எல்லாவற்றையும் அவன் நிலை நின்று தனக்கென்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை தருவார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தான். போகிற இடங்களிலே வருகின்ற தடைக்கல்களை எல்லாம் அவன் முறியடித்து வெற்றி பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனுக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி காணப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் வாக்குத்தத்தத்திலும் உண்மையுள்ள தேவன். நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய பெயரை அவர் ஜீவ புத்தகத்தில் எழுதி ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில் மறைந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்மை அழைத்து அவருடைய சமூகத்திலே நடத்தும் பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற நாட்களிலே பலவிதமான இக்கட்டுகள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், வருத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். இவைகள் வரும் பொழுது நாம் தேவனை மறுதலித்து போவதோ, இல்லை தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவதோ, இல்லை தன்னை மறந்து மனம் போன போக்கிலே போவது தேவனுக்கு பிரியமானதல்ல. அவர் நம்மை தெரிந்து கொண்டால் அவர் நம்மை புடமிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசத்தினாலே நாம் நினைத்திருக்கும் பொழுது சோதனை நமக்கு வரும் பொழுது அவைகளை மீட்டு தேவனுடைய சந்நிதியிலே வெற்றி சிறக்க செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமுடைய நாட்களிலும் அவன் பலவிதமான இன்னல்கள் மத்தியிலும் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் அவன் ஒரு உயர்வை பெற்றான். இன்றளவும் போற்றத்தக்கதாய் அவனுடைய நாமம் நிலைத்திருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு ஆபிரகாமை போல ஒரு பொறுமைசாலியாக இருந்து நமக்கென்று அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேல் நல்ல விதமான ஒரு கட்டடத்தை கட்டத்தக்கதாய் நாம் பொறுமையோடு இருந்து காத்திருந்து நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் அருளிய வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் அனுதினமும் கொடுத்தார். நாம் மோசையை பார்க்கும் பொழுது மோசையும் விசுவாசத்தினாலே பார்வோனின் குமாரத்தின் மகனாய் இருப்பதை அவன் வெறுத்து 40 வருடங்கள் காட்டிலே சந்தரிக்கிறவனாய் வனத்திலே சந்தரிக்கிறவனாய் அவன் தன்னை ஒப்புக் கொடுத்து தேவனுக்கென்று விசுவாசத்தினாலே வந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநீதியான சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனத்தோட கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான்.
இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் ஒரு எகிப்தின் ஒரு பார்வோன் ஒரு மன்னருடைய அரசனுடைய மகனாய் போற்றப்பட வேண்டிய இடத்திலிருந்து தான் அங்கு இருக்கிற இடத்திலே தேவநாம மகிமை அடையாது என்பதை தெரிந்து கொண்டதினால் இந்த அனித்தியமான சந்தோஷம் நமக்கு தேவையில்லை என்று தெரிந்து அந்த எகிப்துடைய அரண்மனையிலிருந்து அவன் வெளியே வந்தான். ஆனால் வெளியே வந்தால் போராட்டங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கும் என்பதை தெரிந்திருந்து அவன் வாக்குத்தத்தத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு மகனாய் காணப்பட்டபடியினாலே அதை விசுவாசித்து அவன் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்து தேவனோடு அவன் சஞ்சரித்தவனாய் காணப்பட்டான். தேவன் அவனை 40 வருடங்களாய் பக்குவப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தும் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து எடுத்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவனாக மோசையை மாற்றினான். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு சில துன்பங்களை பார்க்கும் பொழுது, ஒரு சில இன்னல்களை பார்க்கும் பொழுது நாம் தேவனை மறுதளிப்பதுண்டு. ஏன் எனக்கு இந்த பாடுகள்? நான் தேவனுக்கு சாட்சியாய் காணப்பட்டேனே, தேவனுடைய சமூகத்திலே தரித்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டேனே, அனைவருக்கு தான தர்மங்களை செய்தேனே, பிரசவங்களை கொடுத்தேனே என்றெல்லாம் நம்மை நாமே நினைத்துக் கொள்வதுண்டு. ஆனாலும் ஒரு நெருக்கடி வரும் பொழுது ஏன் என்னை சோதிக்கிறார் என்று நம்முடைய எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு விரோதமான முறுமுறுக்க ஒரு சில சூழலும் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. ஆனால் தேவ மோசையை அவர் தெரிந்து கொண்டு தேவ ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து எடுத்து கொண்டு வந்தது போல நம்மை கொண்டு அவர் ஒரு தீர்மானத்தையும் திட்டத்தை இந்த நாட்களிலே வைத்திருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்பேற்பட்ட சாட்சியத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அவருக்குள் நாம் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர்களாய், எப்பொழுதும் அவருக்குள் மனமகிழ்ச்சி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சாமுவேலை பார்க்கும் பொழுது அவன் ஒரு காரிய சித்தியுள்ள மனிதனாய் காணப்பட்டான். ஏனென்றால் தாவீதை பார்க்கும்பொழுது ஒரு காரிய சித்தியுள்ள மனிதனாய் காணப்பட்டான். அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ணவராய் செய்து கொண்டிருந்தார். ஒரு ஆட்டிடையனாய் இருந்த ஒரு தாவீதை அவர் ஆசீர்வதித்து அரண்மனையிலே கொண்டு வந்து சேர்த்து பின்னர் ஒரு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கலாம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களை சென்று அவர் நமக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை அடைவதற்காக நாம் பிரயாசப்பட்டு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம் ஓடுகிற நாட்களிலே தேவன் அநேக விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொன்றையும் எண்ணி அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆர்ப்பரிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்மை தெரியாமலே தேவன் நம்மை அனுதினமும் அவர் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறார். தாவீதானவன் அவன் வனாந்திரத்திலே காணப்பட்டாலும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாலும் அவன் தேவனை துதிப்பது ஒரு நாளும் அவன் நிறுத்தவில்லை. அவனுடைய எல்லா வேலைகளின் மத்தியிலும் அவன் தேவனை துதிப்பதற்கென்றும் அவரை பாடுவதற்கும் போற்றுவதற்கும் அவன் அதற்கென்று நேரங்களை ஒதுக்கி வைத்திருந்தான். நம்முடைய இந்த நெருக்கமான நேரங்களிலும் பிஸியான காலகட்டங்களிலும் நம்முடைய எல்லா வேலைகளிலும் தேவனுக்கென்று தேவனை துதிப்பதற்கென்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அவரை துதிக்கும் பொழுதும் அவரை பாடும் பொழுதும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மையும் ஒரு காரிய சித்தியுள்ள மனிதனாய் நம்மை மாற்றுவார் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும் போது இவ்விதமாய் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதேசமாக, இதோ பெத்லேவனாகிய ஈசாமின் குமாரனாகிய ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பது தேறினவன். அவன்
பராக்கிரமசாலி, அவன் காரிய சமர்த்தனாக இருக்கிறான், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது சவுலை தள்ளி அந்த இடத்திலே தாவீதை தேவன் நியமித்தார். சவுலுக்குள்ளே ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆவி வந்த பொழுது சவுல் தன்னைத்தான் மறந்து அவன் கஷ்டப்படுகிற நிலையிலே அவனுக்கு ஆறுதலாக வாக்கியங்களை வாசிப்பதற்கு இந்த காரிய சமர்த்தனாகிய தாவீது நியமிக்கப்பட்டான். இந்த தாவீது அவனோடு இருக்கும் பொழுது வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது அவன் ஆறுதல் அடைந்ததாய் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாவீது பின்னர் சவுலுக்கு பிற்பாடு அந்த தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவாக மாறினார். நம்முடைய நாட்களிலும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் நடத்தி வந்த விதங்களை ஒன்றொன்றும் பெரிதாய் காணப்படும். உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தி இந்த ஜீவனுள்ள தேசத்திலே நமக்கு தேவன் கனத்தை மகிமை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த உயர்வுக்கும் அந்த கனத்திற்கும் தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிற அவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மாத்திரமே காணப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தேவன் நிச்சயமாகவே யோசேப்பை போல கனி தருகின்ற ஒரு திராட்சை செடியாய் நம்மை மாற்றுவார். யோசேப்பானவன் அவன் தன் சகோதரரால் வெறுக்கப்பட்ட பொழுதிலும் அவன் பாலைவனத்திலே அவன் விற்கப்பட்ட பொழுதிலும் ஒரு நாள் அவன் அரண்மனையிலே ஒரு பிரதான மந்திரியாக வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய ஓட்டமானது சஞ்சலங்கள் நிறைந்ததாகவும் வருத்தங்கள் நிறைந்ததாகவும் இடர்பாடுகள் நிறைந்ததாகவும் போராட்டங்கள் நிறைந்ததாகவும் காணப்பட்டது. ஆனாலும் அவன் சரியான நேரம் எழுதும் பொழுது அவனை கொண்டு அந்த தேசத்தை தேவன் ஆசீர்வதித்தார். யாரும் எதிர்பார்க்காத விதத்திலே அந்த தேசத்திற்கு தேவையான பஞ்சங்களை நிவர்த்தி பண்ணத்தக்கதாகி அந்த யோசேப்பை தேவன் தேசத்திலே உயர்த்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தெய்வத்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மளும் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அறியாததும் எட்டாவதும் ஆச்சரியப்படத்தக்கதுமான பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய நாட்களிலே நமக்குள்ளே செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை அவருடைய கரத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஒப்புவிக்கும் பொழுது தேவன் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் போது தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று வாழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். தேவன் நம்மை அழைத்தது உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம்மை வெறுமைப்படுத்தவோ நம்மை துன்பப்படுத்தவோ தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர் நம்மை அழைத்தது இந்த தேசத்தை ஆளுவதற்கும் தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான துன்பங்களிலிருந்து எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து நம்மை விலக்கி அவருக்கென்று ஒரு நித்திய ஜீவனை உடைய மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்கென்று நாம் அவருக்குள்ளே கீழ்ப்படிந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அவருக்குள் விசுவாசமுள்ளவர்களை காணப்பட வேண்டும். விதமாக நாம் இருக்கும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், மோசையை ஆசீர்வதித்த தேவன், தாவீதை ஆசீர்வதித்த தேவன், யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையினாலே தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, நதியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஏசப்பா, உங்களுடைய கிருபை உங்களுடைய பிரசனமும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படி செபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, நீர் கொடுத்த ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்களுக்கு பெரிதாய் காணப்படுகிற தகப்பன ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து கர்த்தாவே உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் பாராட்டும்படிக்கு செபிக்கின்ற தகப்பன எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து நீடிக்க
என் தேவனே நீர் அனுகிரகம் பாராட்டும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தினாலே தாழ்த்துகிறோம் தகப்பனே, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.